அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ அப்படின்றது ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல தான் எங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்குறீங்களா? இப்போ எதுக்காக பண்ணுறீங்க? எங்கள் அண்ணன் ஜெயிச்சிடணும்னு தான் ஓவர் தடையாக போடுறாங்கல்ல. எப்படியாவது எங்கள் அண்ணன் ஜெயிச்சிடணும்னு பிள்ளையார் பட்டிட்டு வந்து வேண்டிட்டு வந்துருக்கோம். பிள்ளையார்கிட்ட அவர் பார்த்துக்குவார் நீ எல்லாமே. ஓகே, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்காக பிள்ளையார் பட்டிட்டு வந்து பிள்ளையார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். அவர் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். தீய சக்தியெல்லாம் அடிச்சு விரட்டிடுவார். நன்றி. ஆமா, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ அப்படின்றது ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல தான் போட்டியிட போறாங்கன்னு எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா திமுக சார்பில் அங்கே இறங்க போகிற அந்த போட்டியாளர் அந்த வேட்பாளர் அப்படின்றது, ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க போட்டியாளர் தான் அப்படின்ற மாதிரி, ஆனால் அதிமுக வந்து அதை பாமக கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் மற்றும் தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 70 கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதோட டீட்டெயில் ஃபுல்லுமே நம்ம விரிவாக பேச போகிறோம். நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியில் இருந்தால் கூட வந்த தகவலை உங்களுக்கு முதல்ல சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் அவசர பதிவு. இப்போ என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போறாங்க. திமுகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்காம இருந்தாங்க. நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ அறிவிப்போம்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து ஸ்டாலின் அவர்களும் வந்து மக்களை ஏமாத்திட்டே வந்தாப்புல. அப்புறம் கடைசியில் அதே தொகுதியில் இப்போ ஆல்ரெடி வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற ஆர்டி சேகர் அவர்கள் திரும்பவும் போட்டியிட போறாரு. இந்த ஆர்டி சேகர் அவர்கள் யார் அப்படின்றது பெரம்பூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தொகுதிக்கு ஒரு நல்லது கூட செய்யாம இருக்கிற வெறும் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற சிறுபான்மையினர் மக்கள் மற்றும் பெண்கள் வாக்குகள் அதிகம். இதை நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியவே தேர்ந்தெடுத்திருந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஆர்டி சேகர் அவர்கள் ஆல்ரெடி 2011 மற்றும் 2016, 21 இந்த தேர்தல்களில் போட்டிட்டு ஜெயிச்சவர் அப்படின்றனாலையும் அவருக்கு வந்து அங்கே நல்ல ஒரு நன்மதிப்பு இருக்கு. எப்படினாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாது ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பக்கபலமா இருக்கிறாங்க அப்படின்றனால மறுபடியும் அவரே களமிறங்குறார் அப்படின்னு இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக காரங்க அங்கே யாருமே நிற்கிறதுக்கு முன் வராதனால பாமகக்கு வந்து அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்றாங்க. அதனால பாமக தொகுதியில் இன்னும் யார் நிற்க போறா அப்படின்றத அன்புமணி அவர்கள் இன்னும் அறிவிக்காம இருக்காரு. இவ்வளோ டீட்டெயில் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் மறுக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது திடீர்னு முல்லை நகரில் தோண்டப்பட்ட அந்த பள்ளம் மற்றும் இந்த சில காரணங்களை காட்டி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மாற்று இடங்கள் கேட்கப்பட்டிருக்கு. நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழக வெற்றி சைடில் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தின் 150 கோரிக்கைகளில் 70 கோரிக்கையை வந்து ஏத்துட்டு இருக்காங்க. மிச்ச கோரிக்கைகள் பரிசீலனை இருக்கு. ஒரு சில கோரிக்கைகளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். என்ன மாதிரியான கோரிக்கைகள் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பேரணி போவாங்க, இப்போ பிரச்சாரம் பண்றதுக்கு எத்தனை பேர் அலௌடு, அந்த மேலே வாகனத்தில் கை காமிச்சிட்டு போறது, ரோட் ஷோ ஆல்ரெடி மறுத்துட்டாங்க. துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது, அந்த வண்டிகளில் வந்து சின்னத்தை வரைஞ்சிருந்து வெளியில கொண்டுட்டு போறது, இந்த மாதிரி 70 கோரிக்கைகள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்ரூவல்ட் ஆயிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேட்புமனு தாக்கல் அப்படின்றது பெரிய அளவில் இருந்துட்டே இருந்துச்சு. விஜய் அவர்கள் நாளை, அதாவது 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய அந்த 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் அறிவிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை தன்னோட வேட்புமனுவை ஆளா வந்து பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் பண்ண போறாரு. அந்த தாக்கல் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கிற தேர்தல் அலுவலர் சுதா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 காருக்கு மேல அலுவலகத்துக்கு உள்ள வரக்கூடாது, இத்தனை பேர் குறிப்பிட்ட ஒரு 200 பேர் 300 பேர் அளவுட அவங்க ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பருக்கு மேல கூடுனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி பெரிய பெரிய கண்டிஷன்லாம் வந்து வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் தன்னோட வேட்புமனுவை 12ஆம் தேதி தாக்கல் பண்ணினதுக்கு அப்புறமா தான் மற்ற ஏரியாக்கள்ல இருக்கிற அனைத்து வேட்பாளர்களும் தன்னோட வேட்புமனுக்களை தாக்கல் பண்ண போறாங்க. விஜய் அவர்கள் தாக்கல் பண்ணினதுக்கு அப்புறமா மற்ற ஏரியாக்கள்ல இருக்கிற அடுத்தடுத்த வேட்பாளர்கள் 234 தொகுதிகளுக்குமான வேட்புமனுவை அன்றே தாக்கல் பண்றாங்க. ஏன்னா 4ஆம் தேதி கடைசி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த வேட்புமனு அப்படின்றது பெரிய ட்விஸ்டா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்றது குறிப்பிட்ட தொகுதிக்கு ஒதுக்கி இருந்தாங்க. ஆல்ரெடி ஆதவர்ஜுனா, புசியான, செங்கோட்டையன் அவர்கள், திருச்செங்கோடுல இருக்கிற நம்மளுடைய அருண்ராஜ், இந்த மாதிரியான வேட்பாளர்கள் ஆல்ரெடி ஓகே பண்ணியிருந்தா கூட மற்ற வேட்பாளர்கள், அதாவது மாற்றுத் தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் ஒரு சில தொகுதிகளில் மாவட்ட செயலாளர்களே வரதான் இருந்தாங்க. ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அடிப்படை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 30 பேர் வந்து இன்னைக்கு வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அந்த ஏரியாவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கே இது வந்து பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றத மாவட்ட செயலாளர்கள் அந்த வேட்பாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் மறைமுகமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் சில தகவல் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மிகப்பெரிய சதி வேலையாக ஒன்று நடந்துட்டு இருக்கு.
என்னன்னா இப்போ விஜய் அவர்களுடைய அந்த அருண்ராஜ் அவர்கள் திருச்செங்கோடுல இருக்கிற அருண்ராஜ் அவர்கள் இன்னைக்கு அந்த ஒரு ஏரியாவில் வேட்பாளராக இருக்க போறாரு. அவர் ஆல்ரெடி தேர்தல் பணிகள் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. மக்களிடையே கொண்டுட்டு போய் நல்ல திட்டங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய வழங்கி இன்னைக்கு தன்னுடைய அந்த ஒரு வேட்பாளர் அப்படின்ற முகத்தில் ரெடியாக இருக்கிறாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருச்செங்கோடு பகுதியை ஸ்டாலின் அவர்கள் வந்து கொங்கு தேசிய மக்கள் கட்சி தனியரசுடைய கட்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கும் ஒரு சீட் கொடுத்து 2 சீட்டில் வந்து இவங்க 2 பேர்த்தையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இறக்குறாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு திருச்செங்கோடை பொறுத்த வரைக்கும் அங்கே எடுத்த கருத்து கணிப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு 70% வாக்குகள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வாங்குறதா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கொங்கு தேச மக்கள் கட்சிக்கு அவர் கொடுத்துருக்காரு. 2வது சீட் வந்து ராமநாதபுரம் மற்றும் பொள்ளாச்சி வந்து பரிசீலனை இருக்கு. அதனால யாரை இறக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அப்படின் போதே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். தமிழக வெற்றி கழகத்துடைய டாக்டர் பிரபு அவர்களுடைய மாவட்டம். அந்த இருக்கிற ஒரு தொகுதியில் நல்லபடியாக வந்து அவர் இன்னைக்கு மக்கள் சேவை செஞ்சுக்கிட்டு மக்கள் சேவகர் டாக்டரா வந்து இன்னைக்கு அவர் இருந்துட்டு இருக்காப்புல. ஆல்ரெடி சீமான் அவர்கள் தான் அவரை எதிர்த்து போட்டியிடுறதா இருந்துச்சு. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கருணாஸ் அவர்களை இறக்குறாரு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள். அதாவது புலிப்படை அவங்களோட இறக்குறாப்புல முக்குளத்தூர் கருணாஸ் அவர்கள். போன எலெக்ஷனில் யாருக்கு நின்று ஓட்டு கேட்டார், என்னெல்லாம் பண்ணாப்புலன்றது எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது சில மாமா வேலைகள்லாம் பார்த்து கூவத்தூர்லேருந்து வந்து இன்றைக்கி திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் இங்கேயும் மாமா வேலைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய கருணாஸ் அவர்களுக்கு எந்த தொகுதி நம்மளுடைய அரசியல் மாமா. நீங்கள் தப்பாலாம் நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிறது அரசியல் மாமா வேலை. அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ குறிப்பிட்ட திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் 234 அறிவித்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை இறக்குவேன்னு ஸ்டாலின் ஒத்த காலில் நிற்கிறதா வந்து தகவல் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதிக்கும் வேட்பாளர் பட்டியோட திருப்பதிலாம் போகிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த முடிவு இன்னும் என்ன ஏதுன்றது தகவல் வந்ததுக்கப்புறம் நான் உடனே வந்துடுவேன். இன்றைக்கி இப்போ காலையில் வந்து நாங்கள் டிபேட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்னக்கா இன்றைக்கி வீடியோ காணான்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில் இருந்தனால தான் இன்றைக்கி அவசரமாக தகவல் வந்தோடனே உங்களுக்கு கார்லேயே உட்காந்து வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம வந்துட்டோம். இப்போ அடுத்தடுத்த தகவல் வந்து இன்னும் நிறையவே வந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து இன்றைக்கி பொன்ராஜ் வந்து ஒரு காவல்துறையில் போய் ஒரு புகார் கொடுத்துருக்காப்புல. என்ன புகார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விஜய் அவர்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி பொன்ராஜ் அப்படின்ற பொம்பளராஜ் பயங்கரமாக டிவிக்கில் இருக்கிற பெண்கள் தமிழக பெண்களே அசிங்கமாக பேசி கொடுத்துருந்தாப்புலன்றனால நேரடியாக விஜய் அவர்களே இறங்கி வந்து இன்றைக்கி இது கொடுத்துருப்பாரு, புகார் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட த்ரெட்டிங் கால்ஸ் மற்றும் என்னை கொன்றுவேன் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொன்ராஜ் அவர்கள் போய் காவல்துறை ஆய்வாளர்கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுக்குறாப்புல. இதில் என்ன குறிப்பிட்டு வர்றாங்கன்னா, எனக்கு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னை ரவுடி மாதிரி வந்து பேசுகிறாங்க, ரொம்ப ஆபாசமாக என்னை பேசுகிறாங்க, என் குடும்பத்தாரை இழுத்து வச்சு பேசுகிறாங்க, நான் வந்து ரோட்டில் போகும்போது என்னை ஏதாவது செஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் பயங்கரமாக வந்து இன்றைக்கி புழுகுனி கருப்பை மாதிரி போய் பயங்கரமாக சொல்கிறாப்புல. நான் தெரியாமல் கேட்குறேன், இன்றைக்கி பொன்ராஜ் அவர்களுடைய நம்பர் யாருக்காவது ஈஸியாக கிடச்சிருமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ எப்படிலாம் இன்றைக்கி விளாட்றாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய சீமான் அவர்கள் பொன்ராஜுக்கு ஆதரவாக சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சீமான் நைட்டு தூக்கம் வரல போல. ஐயோ நம்ம இப்படி பேசிவிட்டோமே, இன்றைக்கி வந்து நம்மளை கிளின்னு கிளிப்பாங்களே, நம்ம வேறு பொன்ராஜுக்கு வேறு ஆதரவு தெரிவிச்சிட்டோமே, நம்ம திமுக தான் பச்சையாக கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்ம பெட்டி வாங்கினதுக்கு ஒத்துழைமா அதே பெட்டி வாங்கினதுக்கு இதாக பேசிவிட்டோமே, ஐயோ போச்சேன்னு சொல்லிட்டு நைட்லாம் யோசிச்சு இன்னைக்கு காலையில் என்ன சொல்லியிருக்காப்புல, யார் தடுத்தாலும் விஜயோடைய பிரச்சாரம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காப்புல. என்னடா அது எதிர்ப்பாக ஒரு பக்கம் வந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஆதரவு குரல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஒரு பக்கம் தான் ஆதரவு வருதான்னு பார்த்தா இங்கிட்டு திடீர்னு அமித்ஷா அவர்கள் பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. தமிழகத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு புது கட்சியோட கூட்டணி வைக்க போகிறோம், எங்களுடைய கூட்டணி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும், ஏன்னா இன்னைக்கு திமுக அப்படின்ற தீய சக்தியை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் மிகப்பெரிய கூட்டணியோட ஒன்று வச்சு இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக திமுக வலிச்சு தூக்கி தொடச்சு போட்டுற போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த ஒரு விஷயம் யோசி பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இவங்க கொடுக்குற அந்த கொடைச்சல் அப்படின்றதும் ஜிங்க் ஆகும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே என்னடா இங்கே வந்து ஒரு கொடைச்சல் வருது, அங்கேருந்து ஒரு ஆதரவு வருது, இங்கேருந்து ஒரு பள்ளம் தோண்டி போடுறாங்க, அங்கேருந்து பள்ளத்தை மூடுறதுக்கு மேடு போடுறாங்க, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இந்தியா டுடேன்னு நினைக்கிறேன், இந்தியா டுடே பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அப்போ ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி அவங்க என்டிஏவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பங்கிட்டுலாம் முடிச்சு விட்டுட்டு இன்றைக்கி அவங்களோட வேலையை ஆளாலும் ஜோலியை பார்த்துக்கங்கப்பா, இந்தா உனக்கு 2 இந்தா உனக்கு 2 நீ ஓடிப்போ, இந்த 50 இந்த 50 கம்பெனிக்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் பங்கு பிரிக்கிற மாதிரி பிரித்து வச்சிட்டாப்புல. இன்னி என்ன பண்ண போகிறாங்க, ஒருவேளை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ட்விஸ்ட்டில் மாறப்போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சிக்கு மக்களோட ஆதரவு எந்த அளவு இருக்குது அப்படின்றது இன்றைக்கி டெல்லியிலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அதே நேரம் இன்றைக்கி திமுக அவர்கள்
திமுகனா ஸ்டாலின் தான், வேற யாரையுமே சொல்ல விரும்பலைங்க. ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியும். இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அதாவது நாள் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்துக்கு கேட்குற அனுமதிக்கு அன்னைக்கு காலையிலே திடீர்னு குடிநீர் குழாயை தோண்டி பார்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி இருக்கிற பெண்களை வந்து விபச்சாரிகள் பட்டம் கட்டணும் அப்படின்னும் கிடையாது. இருக்கிற இளைஞர்களை பூரா வந்து ரவுடி பயலுக அப்படின்னு சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. அப்ப இந்த இளைஞர்களும் இவங்க சொல்ற மாதிரி இருக்கிற இந்த தமிழக பெண்களும் தானே இன்னைக்கு திமுக ஓட்டு போட்டு முதலமைச்சரை உட்கார வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே பாருங்க, நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி, இன்னைக்கு மற்ற யூடியூபர்ஸ் நடத்துற கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா எவ்வளவு ஒரு குரல் வருதோ அதுக்கு 10 மடங்கு வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு இருக்கு அப்படின் போது யோசிச்சு, இன்னைக்கு தமிழ்நாடே வந்து ஒட்டுமொத்தமா மாறி இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியும். அப்ப எங்க தாண்டா இருந்தீங்க நீங்களாம், எப்படி இவங்க முதலமைச்சர் ஆனாங்க? ஏன்னா இங்கிட்டு எல்லாருமே வந்து இன்னைக்கு எதிர்ப்பு குரலா இருக்கும்போது யாருதான் ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சர் ஆக்குனா நமக்கே தெரியலையே, சந்தேகமா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு 26ல் ஸ்டாலின் அவர்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடுற அந்த தினம் அப்படின்றது சீக்கிரம் வரப்போகுது. பொறுத்திருந்து பாருங்க. ரொம்பவே முக்கியமான விஷயமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சார்பில் சில சகோதரிகள்லாம் இன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. சில சகோதரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் என்னென்னமோ கோயிலெலாம் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு வரதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு எங்களோட சார்பில் எங்களோட சாமிக்கு, அது போக பிள்ளையார்பட்டிக்கு நாங்கள் இன்னைக்கு சாமி கும்பிட வந்திருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சீக்கிரமா முதலமைச்சர் அப்படின்ற கையெழுத்தை போட்டு செங்கோட்டையில கொடியேற்றுற நாள் சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் வெளியில இருந்தே உங்களுக்கு நாங்க வீடியோ தந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை பார்த்துட்டு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம். கையை கீழே போடு. எங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்குறீங்களா? இப்போ எதுக்காக பண்ணுறீங்க? எங்கள் அண்ணன் ஜெயிச்சிடணும்னு தான் ஓவர் தடையாக போடுறாங்கல்ல, எப்படியாவது எங்கள் அண்ணன் ஜெயிச்சிடணும்னு பிள்ளையார்பட்டிட்டு வந்து வேண்டிட்டு வந்திருக்கோம். பிள்ளையார்கிட்ட அவர் பார்த்துக்குவார் நீ எல்லாமே. ஓகே, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்காக பிள்ளையார்பட்டிட்டு வந்து பிள்ளையார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். அவர் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். தீய சக்தியெல்லாம் அடிச்சு விரட்டிடுவார். நன்றி. ஆமாம்.